அப்படி வரீங்களா? கொஞ்சம் அப்படியே வாங்க. அதான் கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்கும். சும்மா ஒரு ஸ்டெப் போகும். லைஃப் கொடுக்கலாம் அப்படியா? வித்துருவா. ஆமாம். பாரம்பரியமான முறையில் இருக்கக்கூடிய போட்டிகள், குறியடித்தல், அதே மாதிரி நிறைய விளையாட்டு போட்டிகள். எல்லா நாளும் அவங்க வந்து வேலைன்னு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு நாள் அவங்களுக்குன்னு சொல்லி அவங்களுடைய நாளாக பாவித்து அவங்களுக்கு நிறைய விளையாட்டு போட்டிகள் நடத்தி அதில் அவங்களுடைய தனித்திறமைகளை காமிச்சு நிறைய பேர் இன்னைக்கு பரிசு வாங்குவாங்க. இது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா எல்லா வருஷமும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம்.
பத்திரிக்கையில் வரப்போகுது. நான் செஞ்சுட்டு வரும்போது தண்ணி கொஞ்சம் எடுங்கம்மா, 2 குண்டாவை எடுத்துடுங்க. நம்ம கோயிலுக்கு
பிரகாஷ்னா வரவே இல்லை நான் ஆமாம்ல நீங்கள் மாடு இன்னும் வந்து கூட கிடையாது.
விக்கெட் கலர்லாம் தான் கூட அண்ணா நீங்க கொஞ்சம் சைடுல நின்று பண்ணுங்க செல்வராஜனே அண்ணா கொஞ்சம் சைடுல நின்று பண்ணுங்க அது அடிச்சுக்கிட்டு போற போ செல்வராஜன் அவகிட்ட வேண்டாம் இங்கே நின்று இறக்கி இறக்கி இங்கே நின்று அங்கே தெரியும் சரி அங்கே நீங்க தானே நம்ம மாற்றிக்கிறீங்களே இங்கேயும் மறைச்சிக்கிறாங்க அப்பா அப்பா அந்த மாடு குடிச்சு வந்தோடனே நம்ம ஓடிடுமா அவ்வளோதான் பிரகாஷ்
நம்ம செல்போன் நம்ம கொஞ்சம் வெளில வாங்க. தள்ளி விட்டுறாதீங்கண்ணா. ரவி கொஞ்சம் பின்னாடி வந்து கொஞ்சம் சைடில் வாங்கண்ணா, கொஞ்சம் சைடில் வாங்க. ஒரு ஸ்டெப் செல்ல முடியும். அண்ணா கொஞ்சம் சைடில் வாங்கண்ணா. அண்ணா சட்டம் உள்ள வருது அண்ணா, கொஞ்சம் ஒயிட் ஷர்ட் தான் அண்ணா, கொஞ்சம் சைடில் உள்ள வாங்க. சட்டம் சேம் லைவ்ல இருக்கு. அதுதான் ராகுல் பேர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. முடியலையா? ரவீந்திரன் ஆனா அப்புறம் போட்டோ வைக்கிறோம். உள்ள உட்காந்துக்கிட்டு ரவி ஏப்பா 2000 பேர் போட்டோ வச்சு எதை பாருங்க நீங்க? நடக்கும் வேலை. சார் ரெடி இங்கே பாருங்க சார். எடுத்துட்டு
அனைவருக்கும் வணக்கம். பண்ணை மேஸ்திரிகளுக்கு புத்தாடை வழங்குதல். பேட்ஸ்மேன் கலைவாணி, ஓகே ரெடி இங்க பாருங்க. ஓகே நான் ரெடி இங்க பாருங்க. ஈசம்ல ஜி ரவிக்குமார், ஓகே தங்கமுத்து, நான் ரெடி இங்க பாருங்க. தங்கமுத்து, ஓகே பழனி, ராமகிருஷ்ணன், நான் ரெடி. கோபால், ராமகிருஷ்ணன், நான் ரெடி இங்க பாருங்க. அனில் சுந்தராம்பாள், ஓகே காளியம்மாள், அம்மா இங்க பாருங்கம்மா. காளியம்மாள், ஓகேங்க சுப்பிரமணியன், அம்சவேணி, அம்மா இங்க பாருங்கம்மா. ஓகேங்கண்ணா அம்மா இங்க பாருங்கம்மா. ஓகேங்க ஓகேங்கண்ணா. கண்ணம்மாள், ஓகேங்கண்ணா. கண்ணம் ஆசிரியர் ராஜேந்திரன், மகேஸ்வரி, ஓகேங்கண்ணா. அம்மா ரெடி இங்க பாருங்கம்மா. இங்க பாருங்கம்மா. கோகனட்ல கமலா, வசந்தா, ஓகேங்க தேனி பழனிசாமி, செக்யூரிட்டியில் வி கே ராமசாமி, ரெடி இங்க பாருங்கண்ணா. ஓகே பல்கஸ்ல ஜமுனாதேவி, கொடாங்கல்ல பாலகிருஷ்ணன், ஓகேங்க அடுத்ததாக நமது ஓட்டுநர் ரவீந்திரன், ஓகேங்க பாலமுருகன், சரவணகுமார், சரவணன், அவரு ஓகேங்க ஓகே மதுமோகன், மதுமோகன், கண்ணன், அனைவரும் விழா மேடைக்கு வரவும். முதலாவதாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். விழாவிற்கு வருகை தந்துள்ள நம்ம மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்ம துணைவேந்தர் பிசி மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிக ஒரு வாரமாக கண்டினியூஸா ப்ரோக்ராம். வியாழக்கிழமை ஸ்டூடெண்ட் பொங்கல், வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பவானி சாகரில் நான் நன்றி கூறுகிறேன். மேலும் அடுத்ததாக வந்து மேடமோட பெட்டர் ஹாஃப், ஆக்சுவலாக அவர் முனைவர் ராமசாமி, ரிட்டையர்ட் ப்ரொஃபஸரு. அண்ணா பார்க்குறப்ப எனக்கு என்னோட உடன்பிறந்த அண்ணா மாதிரியே தான் எப்போ ஒரு பாசம், ஒரு நல்ல மனிதர் அவர். அவரையும் வருக வருக என வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் அவரை இப்போ வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நம்ம டீன் அக்ரி டாக்டர் முருகன், டிஆர் சார் இருந்தாரு. நம்மளோட பாசத்துக்கும் நம்மளுடைய அன்புக்கும் இணையாக இருந்த நம்ம டீன் வேளாண் கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறாரு. தேங்க்யூ. சக்திவேல், பிஆர்ஓ ராஜவேல், தியோடர் சார், உமேஷ் கண்ணா, ப்ரொஃபசர் கண்ணன், ப்ரொஃபசர் வருக வருக என
இதை தவிர கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 130 ஏக்கர் இருக்கு, ஒரு 150 லேபரர் இருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து செக்யூரிட்டி மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் போக 90லேருந்து ஒரு 100 லேபர் தான் இருக்காங்க. ஆனால் மெக்கனைசேஷனுக்கு வந்து மேடம் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெல், அப்புறம் வந்து பருத்தி, அப்புறம் மக்காச்சோளம், அப்புறம் கிரீன் வென்யூர், இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் மெக்கனைசேஷன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பவுல்ட்ரி வந்து ஆட்டோமேஷன் ஆஃப் நம்ம ஃபீடிங் சிஸ்டம், வாட்டர் சிஸ்டம் எல்லாம் பண்ணியிருக்கோம். நன்றி கூறுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வசதிகள் செஞ்சதுனால எங்களுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் தான் வந்து எங்களால் வந்து ஒரு 25 lakhs ரெவென்யூ கொண்டு வர முடியுது. ஆனால் இந்த வருஷம் வந்து ஒரு 40 to 45 lakhs ரெவென்யூ கொண்டு வந்திருக்கோம். அடுத்துமே ஒரு 100 to 200 ட்ரையல் இருக்கும். பிஜி ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரையலே இப்போ 200லேருந்து 250 ட்ரையல்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் யூஜி ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரையல் வந்து 600 ட்ரையல் வருது. முன்னெல்லாம் இங்கே இருக்கிறவங்க மட்டும் வருவாங்க ஸ்டூடெண்ட், யாருக்குமே நோன் சொல்லாமல் மேடம் மாதிரியே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த ஃபார்ம் யூனிட்டுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துதலை. மேலும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்லாண்டில் வந்து இந்த காட்டுப்பன்றி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த டேபிள் வந்து 1 crore வந்து செலெக்ஷன் பண்ணாங்க. ஸோ அது நான் சொல்கிறேன் மேடம். அப்புறம் சின்ன நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு 45 கேமரா. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒரு 60 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு அப்புறம் டிஸ்பிளே யூனிட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இந்த செக்யூரிட்டியும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர், செக்யூரிட்டியில் வேலை செய்கிறவங்க, டெக்னிக்கல் ஆஃபீஸர் எல்லாரும் மிகச்சிறந்த வழியில் வந்து வேலை செய்வதை வந்து என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கம்பெனியில் வந்து அப்ரோச் பண்ணி எங்கள் ஃபார்ம் யூனிட் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்தில் வந்து ஒரு 400 ரூபா, சாரி மறந்துட்டேன், நம்ம சிவகுமார் சார் டிபிஓ அவரையும் வருக என வரவேற்கிறேன். இன்சூரன்ஸ் வந்து ஒரு 496 ரூபாய் கட்டணும் வருஷத்தில். அதில் கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது பாம்பு கடிச்சதோ இல்லை வந்து வேறு ஏதாவது கீழே விழுந்துட்டாங்களோ ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா 1 லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து இன்சூரன்ஸ் இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது டெத் நடந்ததுனாலும் நமக்கு வந்து ஒரு 2 lakhs வரைக்கும் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 20-25 பேர் தான் இப்போ சேர்ந்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லா கேஷுவல் லேபர்ஸும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அதனால் வந்து மேடம் வந்து கண்டிப்பாக இதை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Head of the department, அப்புறம் all the farm unit, அது மட்டும் இல்லை, இது இந்த சென்ட்ரல் ஃபார்ம் யூனிட் மட்டும் இல்லை, நம்ம எல்லா பண்ணையிலிருந்தும் நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஸோ அந்த வகையில் உங்களுடைய குறைகளை தீர்க்கும் தலைவராக இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ரவிகேஷ்வன், எல்லா யூனிவர்சிட்டி ஆஃபீஸர்ஸ், ஹெட்ஸ் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், வெளியிருந்து வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய விருந்தினர்கள், நம்ம பிஆர்ஓ, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அப்பா வந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அதனால எங்கள் ஃபேமிலிக்கே பொங்கல் இல்லை. உடனே நான் சொன்னேன், நம்ம ஃபேமிலிக்கு இல்லாட்டி என்ன, எங்கள் பெரிய ஃபேமிலியில் பொங்கல் இருக்கு, நீங்கள் எல்லாரும் இங்கே வாங்க, இங்கே கொண்டாடலாம். அப்பா வந்து கட்டாயமாக நம்ம கூட தான் இருப்பாங்கன்னு கூப்பிட்டோன்னே சித்தப்பாங்கெல்லாம் வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா போன ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எனக்கு இவங்களோட ஆதரவெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் கிரேசிங் திஸ் ஃபங்க்ஷன். வகையில் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக ரொம்ப சந்தோஷமாக பங்கெடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்தது. இன்னைக்கு காலையிலிருந்து நிறைய கொண்டாட்டங்கள், விழாக்கள், எல்லாருடைய முகத்திலையும் ஒரு மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது. இந்த மகிழ்ச்சி இந்த ஆண்டு முழுவதும் வரக்கூடிய ஆண்டுகளிலும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். சயின்டிஸ்ட்ங்கிறது வந்து மேல் தட்டுல, ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல ஃபர்ஸ்ட் பேசிக் நீங்களாம் தான். நீங்க கரெக்டா இருந்து நீங்க கரெக்டா எங்களுக்கு ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணி கொடுத்து நீங்க தான் மோஸ்ட்லி அப்சர்வேஷனே இருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து தான் எங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே வருது. அதனால எப்பயுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னா நான் டக்குன்னு ஒரு ஜம்ப் பண்ணி குதிச்சு ஒட்டியாவது பண்ணிட்டு போயிருக்கேன். அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்டா வந்து இந்த எம்டிஎஸ்பியா இருக்கிறீங்க, ஒரு 400 பேர்கிட்ட எம்டிஎஸ்பியா இருக்கிறீங்க. வெகு விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கும். கட்டாயமா நீங்க இந்த 450 பேர்கிட்ட இருக்கீங்க, அத்தனை பேரும் பியூஎஸ்எம்மா மாறிடுவீங்க. அதற்கான வேலைகளை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். வெகு விரைவில் உங்களுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். உங்களுக்கு அது ஒரு நல்ல செய்தியாக காத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி எனக்கு ரொம்ப சோகமான விஷயம், 25 வருஷம் முடிஞ்சிச்சு, எனக்கு இன்னும் வேலை வந்து பர்மனெண்ட் ஆகலைன்னு நிறைய பேருடைய மனக்குறைகள் இருக்கு.
ஆனால் அது என்னன்னா என் கையில் இல்லை. என் கையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் டெஃபினட்டாக இதுக்குள்ளே பண்ணியிருப்பேன். அதுக்கு வந்து கவர்மெண்ட் எனக்கு ஒப்புதல் கொடுக்கணும். ஒவ்வொரு தடவையும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபினான்ஸ் கமிட்டிலையும் உங்களுடைய குறைகளை கட்டாயமாக எடுத்து வைப்பேன். அங்கே ஒரு ஓகேன்னு ஸ்லைட்டாக சிக்னல் வந்துச்சுன்னா நைட்டோட நைட்டாக உட்காந்து அவங்க எப்படி தலையாட்டுக்குள்ளே பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் அதுக்கு ஒரு ஓகே சிக்னல் வரணும். அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டெஃபினட்டாக நம்ம கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம முன்னாடி எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு எப்பயுமே எனக்கு தெரியும் நம்ம லேபர்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபிஷியன்ட், ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, யாரும் ஏமாற்ற மாட்டீங்க. அந்த வகையில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இருக்க வேண்டிய லேபரர்ஸ் கிடையாது, இருக்க வேண்டிய நம்பர் ஆஃப் சயின்டிஸ்ட் கிடையாது. இவ்வளவு இருந்தா கூட நம்மளால பெரிய அவுட்புட் கொடுக்க முடியுது அப்படின்னா நம்ம எல்லாருடைய கூட்டு முயற்சி, நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த யூனிவர்சிட்டியை தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிற ஒவ்வொருத்தருடைய ஒரு எண்ணம். ஏன்னா இதுதான் நம்ம தாய் வீடு. நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா நம்ம வெறும் மனுஷங்க இல்லையா? ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிங்கிற ஒரு பேனரோட நம்ம போகும்போது தான் நம்மளுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே. ஸோ அந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிங்கிற ஒரு பெரிய தாய் நிறுவனத்துக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப 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 கடமைப்பட்டவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இருக்கிறோம், இனியும் இருப்போம் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த அளவும் ஐயப்பாடே கிடையாது. அதே மாதிரி மேடம் அழகா ஒரு இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் சொன்னாங்க. 400 ரூபா 500 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இல்லைங்களா? இந்த 500 ரூபாங்கிறது நம்மளுக்கு என்ன வரும்? இப்படி போய் அப்படி வந்தீங்கன்னா முடிஞ்சது, ஒரு சினிமாக்கு போயிட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சது, ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சது. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை சரியா? 500 ரூபாங்கிறது என்ன? உங்க ஒரு நாள் கூலியில 70%. இப்போ ஒரு நாள் கூலி உங்களுக்கு 800 +ல வந்துருச்சு இல்லையா? அதுல ஒரு 70% 1 டே சேலரி உங்களுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் நீங்க ஜாயின் பண்ணணும். நான் ஒரே வாரத்துல நீங்க அத்தனை பேரும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற எனக்கு வந்து நியூஸ் வரணும். இதை வந்து நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளா உங்களுக்கு வைக்கிறேன் சரிங்களா? இவங்க டக்குன்னு ஏதாவது ஒரு அசௌகரியம் ஏற்படும் போது இமீடியட்டா டாக்டர் கிட்ட போய் நம்ம பண்ண முடியும். அந்த வகையில இப்ப நான் இந்த இவங்களை வந்து ரொம்ப நினைவு கூறுறேன். நம்ம GH டீன் அவங்க யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் ஒரு ஃபோன் கால் பண்ணி சொன்னா இமீடியட்டா அட்டென்ட் பண்ணி நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லேடி, அவங்க பொண்ணு வக்கீலா இருக்கா. அவ வந்து என்கிட்ட கேட்டா, இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன். அவங்களுக்கு ஹார்ட் சம்பந்தமா சில பிரச்சனைகள், லெட்டர் கொடுத்து இமீடியட்டா அட்டென்ட் பண்ணி நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பண்ணையில 2 பேருக்கு ஒரு மாதிரி பாம்பு தொட்டுருச்சு. அதுலயே அப்படிதான் அவங்க ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணாங்க. 2 பேரையும் நல்ல வகையில ஹெல்ப் பண்ணி அவங்கள உயிரோட மீட்டு கொடுத்தாங்க. அந்த வகையில நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஸோ எல்லா லெவல்லையுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கிறாங்க. ஒன்லி திங் நம்மளா இருப்போம், நம்ம நிறைய நம்ம யூனிவர்சிட்டிக்காக உழைப்போம். அதே மாதிரி இந்த பண்ணையிலிருந்து என்ன ரெக்வஸ்ட் வந்தாலும் டெஃபினட்டா நான் பாசிட்டிவா தான் பார்ப்பேன், பாசிட்டிவா கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு உறுதியை இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப பேசுறதுக்கான நேரம் இல்லை. ஏன்னா எல்லாரும் பசியோடு இருக்கீங்க, எனக்கு தெரியுது உங்களை எல்லாம் பார்க்கும்போது. ஸோ அதனால நான் எப்பயுமே உங்க கூட தான் இருக்கேன். எனி டைம் நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்னை வந்து நேராக பார்க்கலாம். நான் யாரையுமே பார்க்க மாட்டேன்னு சொல்றதே இல்லை. என் ரூமுக்கு நீங்க யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம், உங்களுடைய குறைகளை சொல்லலாம். என்னால் என்ன முடியுமோ இம்மீடியட் டெசிஷன் எடுத்து நான் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொன்று சொல்லிக்கணும், நான் இவ்வளோ ஃப்ரீயா, இவ்வளோ ஜூபிலியண்டா, இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க உட்காந்துருக்கிற என் ஹஸ்பண்ட் தான். அவங்க இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் வீட்டுக்கு போகிற நேரமே கொஞ்சோண்டு தான். வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ஹோட்டல் போகிற மாதிரி தான் போவேன். பிளேட்டில் சாப்பாடு இருந்தால் சாப்பிடுவேன், தூங்கி எழுந்திருப்பேன், ஆஃபீஸ் வந்துடுவேன். அப்படிதான் என் லைஃப் ஓடிட்டு இருக்குது. முதலே அப்படிதான் இருந்தேன், இப்பயும் அப்படிதான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு எல்லாத்துலேயும் துணை நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னை ஃப்ரீயா, ஓகே உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது, யூனிவர்சிட்டிக்காக நீ நிறையா பண்ணி எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்குற என்னோட கணவரை இந்த நேரத்தில் நான் நன்றியோட நினைவு கொண்டு தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இணை பேராசிரியர் பிரபு அவர்கள்.
இரண்டாவது பரிசு பெற்ற மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள். மூன்றாவது பரிசு பானை உடைத்தல் அடுத்து மகேஸ்வரி ஃபோரஸ்ட் கிராப்ஸ், மகேஸ்வரி ரைஸ், காமாட்சி கோகனட் நர்சரி. கோலப்போட்டியில ஆயில்ஸ் டிபார்ட்மெண்ட், கோலப்போட்டியில ஆயில்ஸ் டிபார்ட்மெண்ட் முதல் வள்ளியம்மனோட பையன் பொட்டானிக்கல் கார்டன்ல இருந்து. அடுத்து லெமன் அண்ட் ஸ்பூன் கேர்ள்ஸ்ல Village Department. கருதி எல்லாரும் பசியாக இருக்கிறதுனால இந்த அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய பண்ணை தொழிலாளர்கள் இந்த பண்ணையின் சார்பாகவும் தமிழ் துணைவேந்தர் சார்பாக அத்தனை பேருக்கும் நன்றி.